காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப்பு குக்கு டூப்பு குக்கு. டாப்பு குக்கு டூப்பு குக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தா செம்ம ஃபன், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. நீங்கள் பார்த்து நம்ம ரிவ்யூவை என்ஜாய் பண்ணு. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. இப்போ பார்க்க போகிறது நம்ம என்னென்னா டாப்பு குக்கு டூப்பு குக்கு எபிசோட் 9. இதை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சைத்து வந்தாங்க. சைத்து வந்து அந்த நமக்கு வந்து என்ன இதுன்னா அந்த ஒரு சுற்றி வளைய மாதிரி இருக்கும், அதை சுற்றி விட்டு அந்த இது போய் எங்கே நிற்கிதோ அதுதான் அவங்களுக்கு டூப்பு குக்கு. டாப்பு குக்கு ஃபஸ்ட்டு வந்து சைத்து வராங்க. சைத்து வந்தவுடனே யாரை சூஸ் பண்ணாங்கன்னா இப்படின்னு சுற்றிட்டு வந்தால நர்ஸை சூஸ் பண்ணாங்க. சரி, நம்ம நர்ஸு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களும் நர்ஸ் தானே பண்ணாங்க, அதனால் நர்ஸை சூஸ் பண்ணாங்க. நர்ஸ் எடுத்தாங்க. நர்ஸை வந்து பார்த்தா அந்த நம்ம இது இன்க்ரீடியண்ட்டில் கொண்டு வர அவரு தான் நர்ஸாக இருந்தார். பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாரு. பரவோ அது நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெப்சி விஜயன் சார் வந்தார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டதில் அதிர்ச்சியர்னு வந்தாங்க. அதிர்ச்சியர்னு வந்துன்னா மேரேஜ் புரோக்கர் கெட்டப்பில் வந்தார். அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா மேம் வந்தாங்க. சுஜாதா மேம்க்கு யாருக்குன்னா பரத் வந்தார். பரத் என்னென்னா பாகவதர் கெட்டப்பில் வந்தார். அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து வந்தாங்க. ஜிபி முத்து போட்டுட்டு கெட்டப்பு போஸ்ட்மேன் கெட்டப் போட்டிருந்தாரு. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்து தீனா சார் வந்தார். தீனா சாருக்கு வந்து யார் வந்தாருன்னா மோனிஷா வந்தாங்க. மோனிஷா வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் கெட்டப் போட்டிருந்தாங்க. செமையாக இருந்தது. சூப்பராக ஃபன்னாகவும் அழகாகவும் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இப்படி இருந்து போனால் மேலே கோவம், கீழே வந்தால் ஸ்மைல், இப்படி வந்தால் ஷேடு, அப்படிலாம் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப அழகாகவே என்ஜாய் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ரெகுலராக பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் ஐஸ்வர்யா வந்தாங்க. ஐஸ்வர்யாவுக்கு வந்து யார் வந்தாங்க பார்த்தா தீபா என்ன கெட்டப்னா ஷெருபா கெட்டப் போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி சார் யாருக்குன்னா கதிர் டாக்டர் கெட்டப் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாமே இது ஜாயின் பண்ணி முடித்தோடனே அடுத்தது கோல்டன் டேபிளுக்கான சேலஞ்சில் என்ன பார்த்தோன்னா மெதுவடை யார் அதிகமாக போடுறாங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. அதான் உளுந்த வடை யார் அதிகமாக போடுறாங்க டாஸ்க்கு. அந்த ஓட்டை வந்து கரெக்டாக இங்கேருந்து நம்ம பார்க்குற அளவுக்கு தூரம் இருக்குன்னு சொன்னோன்னே அது சம் ஃபன் என்டர்டைன்மெண்ட் சூப்பராகவே இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா சுஜாதா, பரத், பாகவதர் கெட்டப் போட்ட பரத், இவங்க தான் வந்து கோல்டன் டேபிள் வின் பண்ணாங்க. 32 சுட்டாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து 17, 15, 12 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது இவங்க மட்டும் 32 போட்டு ரொம்ப அதிகமாகவே நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வந்து கோல்டன் டேபிள் வின் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க மென்டர்ஷிப் பண்ணாங்க. சரவணன், ஷெருபா, சாய், அவர் 3 பேர் வந்ததில் அவங்க ஒரு பொருள் சூஸ் பண்ணியிருந்தாங்க. சரவணன் வந்து பார்த்திங்கன்னா வாழை அந்த தண்டு இதெல்லாமே சூஸ் பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்தது ஷெருபா பார்த்திங்கன்னா காய்கறிகள் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே வந்து சாய் வந்து கீரை வகைகள் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சூப்பராக போச்சு. ஃபஸ்ட்டு அப்புறம் மெயின் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ட்ரன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெடிபியர் கொடுத்துட்டாங்க. டெடிபியர் டாப்பு குக்கு ஒரு சைடு கையிலையும் டூப்பு குக்கு ஒரு சைடு கையிலையும் மாட்டிக்கணும். 2 பேரும் சேர்ந்து தான் இன்க்ரீடியன்ட் எடுக்கிறது வர்றது. செம ஃபன்னாக இருந்துச்சு. சூப்பராகவும் இருந்துச்சு. அதுக்கடுத்து அதை முடித்தோடனே அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து 2வது வில்லங்க என்ன வந்துச்சுன்னா முன்னாடி ஒரு டூப்பு குக்கு இருப்பாங்க. அந்த டூப்பு குக்கோட ஃபிக்சல் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது தான் 2வது என்ட்ரன்ஸு. அதையும் டக்குன்னு முடிச்சுட்டு போய் 2 பேர் சமைச்சாங்க. அப்புறம் 2 பேர் சமைச்சதில் எல்லாருமே சூப்பராகவே டிஷ் கொண்டு வந்திருந்தாங்க. யார் என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். அதையும் ஃபஸ்ட்டு வந்து சுஜாதாவும் விஜயன் வந்தாங்க. சுஜாதா வந்து ஸ்பின்னாச் கேவியோலி அப்படிங்கிற டிஷ் பண்ணியிருந்தாங்க. 2 டிஷ்ஷு சூப்பராகவும் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அவங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெப்சி விஜயன் சார் என்னென்னா கீரை, அப்புறம் வந்து இட்லியோட கீரைன்னு சொல்லிட்டு 2 பண்ணியிருந்தாங்க. அதுவுமே 2மே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் என்பி வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ கோப்தா கறி பண்ணியிருந்தார். அடுத்தது தீனா வந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா பூ வாழைப்பூ புட்டு சூப்பராக இருந்தது. அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாய் தினாவோட இவங்க வந்தாங்க. அவங்க வந்து சாயோட மென்டர்ஷிப்போட இவங்க வந்தாங்க. அதில் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கம்புலி சார் பீட்ரூட் புலாவும் பீட்ரூட் பச்சடியும் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு.
அதுக்கடுத்து அது வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. என்பிதும் ப்ளஸ் வந்து சிங்கம்புலி சார் தான் ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது சைட்டும் வந்துருந்தாங்க. சைட்டு வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. சைட்டு வந்து என்னென்னா அக்ரிட்டி கேட்ரோ டுக்கீஸ் கேரட்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுவும் டிஷ் நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஐஸ்வர்யா தத்தா வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பீட்ரூட் கபாப் ஒன்று, அப்புறம் ஹமூஸ் ஒன்றுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேரமலைஸ் ஹபாப் ஒன்று, அப்புறம் கேரமலைஸ் ஹமூஸ் ஒன்றுன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே டிஷ்ஷு சூப்பராகவே இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இதில் வந்து அதுக்கு இந்த டிஷ்ஷு செலெக்ஷன் பண்ணி இங்கே டிஷ் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி என்னென்னா அங்கே முன்னாடி இருக்கிற அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம். எலிமினேஷனா நோ எலிமினேஷனான்னு பார்த்தாங்க. அதில் எலிமினேஷன் செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி எலிமினேஷன் வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து டாப் குக்கு யாருன்னு பார்த்தாங்க. சுஜாதாவும் பரத் அவங்க தான் வந்து சூப்பராக பண்ணது, நல்லா இருந்தது டிஷ், அவங்க தான் டாப் குக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இதில் எலிமினேஷனில் 2 பேர் வந்தாங்க. என்பி அண்ட் சிங்கம்புலி சார் வந்தாங்க. இதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இதில் பார்த்ததில் ரொம்ப இதாக இருந்தது வந்து இவங்களோட இதுன்னு சொல்லி, ஏன்னா இது வந்து பீட்ரூட் புலாவும் பீட்ரூட் பச்சடியும் வந்து நார்மல் ரெசிபி தான். இதில் வந்து ஒரு எஃபெக்ட்னஸ் எப்படி சொல்கிறது அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க இதை மட்டும் சூஸ் பண்ணதுனால இவங்களுக்கு இதை வந்து இன்றைக்கி எலிமினேஷன் இவங்க தான் ஆனாங்க. ரெகுலராக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் பொண்ணான கையால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ, பாய்.